Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273. பரபரப்பு செய்தியாக விஜயை தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டில் கொண்டு வரத்துக்கான முயற்சி நடைபெறுவதாக தகவல். இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பவர் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர். ஆந்திராவில் எந்த ஃபார்முலாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தது அப்படிங்கிறது தெரியும். அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களை முதல்வராக முன்மொழிந்து அந்த கூட்டணியில் ஜூனியர் பார்ட்னராக இடம்பெற்று துணை முதலமைச்சராக இடம்பெற்றிருப்பவர் திரு பவன் கல்யாண். அவருடைய ஜனசேனா கட்சி அங்கே ஆட்சியில் பங்கு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் கடைபிடிக்க வாய்ப்பு இருக்குமாங்கிற பேச்செல்லாம் இடம்பெற்றிருக்கிற நிலையில் என்டிஏல கொண்டு வரதுக்கான முயற்சி இன்னமும் நடப்பதாக தகவல் வருகிறது. பாஜக பிரமுகர் திரு KS ராதாகிருஷ்ணன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். திரு பவன் கல்யாணோடும் தொடர்ந்து அரசியல் தொடர்பில் திரு KS ராதாகிருஷ்ணன் இருந்து வருகிறார் என்பது திண்ணம். அவரை பல முறை சந்தித்திருக்கிறார். தமிழ்நாட்டு நிகழ்ச்சிகளில் கூட இருவரும் ஒன்றாக தோன்றியிருக்கிறார்கள். திரு KS ராதாகிருஷ்ணன், இது பற்றிய என்ன இன்சைட்ஸ் உங்களால் கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட முயற்சி நடப்பது உண்மைதானா? பவன் கல்யாண் விரும்புகிறார் விஜய் என்டிஏக்கு வரணும். அதாவது அதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி மற்ற தோழமை கட்சிகள் 2026 தேர்தலில் சந்திக்கும் போது விஜய் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் மட்டுமல்ல, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அந்த விருப்பங்களும் நோக்கங்களும் இருக்கின்றன. இன்னமும் இருக்கின்றனவா சார்? இருக்கின்றன. ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அதுக்கு எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் முயற்சியில் மேற்கொள்கின்றார். எங்க தோழமை கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் அதற்கான பணிகளையும் செய்கின்றார். பார்ப்போம், தொடர்பில் இருக்கின்றோம். ஒரு நல்ல முடிவு ஏற்படும் 2-3 நாள்ல. திரு பவன் கல்யாண் இங்க எங்க வரார்? அவருடைய அணுகுமுறை என்னவாக இருக்கிறது இந்த விவகாரத்தில்? தமிழ்நாடு அரசியல் ஆர்வம் உண்டு. என்னையே ஒரு கட்டத்தில் அங்கே ஜனசேனா ஆரம்பிக்கலாம் என்று திமுகவில் நீக்கப்பட்ட நேரத்திலிருந்து என்னிடம் சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அவருக்குள்ள சூழ்நிலைகள் இங்கே கட்சி அமையவில்லை. அவருடைய நிர்வாக ரீதியாக பல்வேறு பொறுப்புகள் ரீதியாக இங்க அமைக்க முடியவில்லை. தெலுங்கானாவிலும் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்றால இங்க அமையவில்லை. நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தேன். தொடர்ந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றேன். தமிழ்நாட்டில் என்டிஏ வெற்றி பெற வேண்டும் என்கிறதுல தெளிவாக பவன் கல்யாண் இருக்கிறார். பிரச்சாரத்துக்கும் அவர் வர இருக்கிறார். தமிழ்நாட்டு தேர்தலில் திரு விஜயோட அவர் தொடர்பில் இருக்கிறாரா? விஜயோட தொடர்பு இருக்கார், பேசி இருக்கிறார். நீங்க இங்க போனா நல்லது. இப்ப என்னையே அந்த ஃபார்முலா பாருங்க. என்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி ஆந்திரத்தில் அன்றைக்கு திருப்பதியில் பெரிய பேரணி நடத்தினார். எல்லாரும் ஆந்திர மக்கள் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசம் அன்றைக்கு தெலுங்கானா பிரியவில்லை என்று நினைக்கிறது. சிரஞ்சீவி வெற்றி பெற்று விடுவார், ஆட்சி அமைப்பார் என்று ஆந்திர மக்கள் நினைத்தார்கள். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. நானும் தேர்தலில் தனி கட்சியாக ஜனசேனா என்று ஆரம்பித்து பல சிரமங்களை பார்த்தேன். அது பிறகு தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி அமைந்து இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தில் எங்கள் ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. நான் துணை முதல்வர், 2 அமைச்சர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 22 சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த அளவில் நீங்களும் வந்தால் எதிர்கால அரசியலுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் என்று ஆலோசனையை கூறியுள்ளார். பார்ப்போம். பேச்சுவார்த்தை முழுமையாக சொல்ல முடியாது இந்த நேரத்தில். முடியட்டும், தெளிவாக சொல்லுவோம். அந்த முயற்சி நடக்குது அப்படிங்கிறீங்க. எல்லா திசையிலிருந்தும் முயற்சிகள் நடக்குது. எல்லா திசையிலிருந்தும் தனித்து நின்றால் சிரஞ்சீவியோட விளைவு வரும். கூட்டணிக்கு வந்தால் தான் போல அரசியல்ல சோபிக்கலாம் அப்படின்னு அரசியல்ல பிரகாசிக்கலாம் என்று பவன் கல்யாண் நினைக்கிறார். விஜய்க்கும் இன்றைக்கு பல சிக்கல் இருக்கிறது. காங்கிரஸ் தன்னோடு வரும் எதிர்பார்த்தார், காங்கிரஸ் இன்றைக்கு வரவில்லை. அதுபோல வேறு தனிப்பட்ட விஷயங்களும் அவருக்கு சம்பந்தப்பட்டு ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கின்றார். தன்னுடைய குடும்ப விஷயத்திலும் இப்படியான நிலையில் ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் அவருக்கும் பலம், கூட்டணிக்கும் பலம், ரெசிப்ரோக்கலாம். அப்படித்தான் நினைக்கிறோம். விஜய் கிட்ட திசை இருக்கா? விஜய் இதை பரிசீலிக்கிறாரா? இல்ல, அது கேட்கிறார். அது கேட்கிறாரு. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பாக்குறோம். ஆனா திமுக நினைக்கிறாப்ல என்டிஏ லூஸ் ஆகல. இன்னும் ஒரு சில கட்சிகள் பிரதமர் மேடையில் ஏறுவார்கள், உறுதியாக சொல்ல முடியும்.
அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்களா இந்த பேச்சுவார்த்தை? வாய்ப்பு இருக்குது. என்டிஏ ஒரு விரிவான ஒரு நல்ல கூட்டணியை, வலுவான கூட்டணியை அமைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம், நம்புகிறோம். அது நடக்கும். இது தெய்வத்தின் குரல். ஓஹோ, திரு பவன் கல்யாணோட முயற்சியில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறதா கருதுறீங்களா? அப்படிப்பட்ட தகவல்கள் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா அதை உணர்கிறார் விஜய். ஓஹோ, ஏன்னா காங்கிரஸ் தங்களோடு வரும் சொல்லி ஏமாத்திட்டாரு. ப. சிதம்பரம் சோனியாவை வச்சு பிடிச்சு திமுக கொண்டு போயிட்டாரு. அதே மாதிரி ராகுல் காந்தி விரும்பினது காங்கிரஸில் நடக்கல என்கிற தகவல்கள் இருக்கின்றது. அவரை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே காங்கிரஸ் தங்களோடு வரும் என்று நம்பிக்கை ஊட்டினார்கள். அந்த நம்பிக்கை இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. காங்கிரஸ் தாவேகா முயற்சி, கூட்டணி முயற்சி கைகூடாத நிலையில இதற்கான ஸ்கோப் இப்ப ஓபன் ஆயிருக்குன்னு நீங்க கருதுறீங்க? ஓபன் ஆயிருக்கு, நிச்சயமாக ஒரு மாற்று வழியாக ஓபன் ஆயிருக்கு. திரு பவன் கல்யாண் விஜயோட கடந்த சில மாதங்களாகவே தொடர்பில் இருப்பதாக தகவல். தொடர்ந்து இது 4வது முறை. கிட்டத்தட்ட நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதற்கு முன்பே அவர் பேசியது உண்டு. தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறார் விஜயிடம். நண்பர் என்கிற நிலை, சகோதரர் என்கிற நிலையில். எனக்கு நன்றாக தெரியும் பவனுடைய சூழல் எல்லாமே எனக்கு அறிந்தவன். அதை வைத்து நான் சொல்லுகிறேன், பார்ப்போம். நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணியை எடப்பாடி அவர் தலைமையில் எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக அமைப்பார். எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி இரட்ட இலக்கத்திற்கு சட்டமன்றத்தில் தன்னுடைய கணக்கை துவக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நாடு முழுவதும் எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றி வருகிறார். நிச்சயமாக அவர் நல்லவர், அரசியல் அவருக்கு தெரியும், நீண்ட கால அனுபவம் உண்டு நயினார் நாகேந்திரனுக்கு. அந்த வழியில் நயினார் நாகேந்திரன் முயற்சியில் பவன் கல்யாண் அதற்கான பணிகளை செய்கிறார். நிச்சயமாக இன்னும் ஒரு சில கட்சிகள் இப்ப நீங்க சொல்றது பார்த்தா திரு நயினார் நாகேந்திரன், திரு பவன் கல்யாண் இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்துதான் இந்த முயற்சியை செய்யறாங்களோ? எல்லாரும் சம்பந்தம் என்ன? இது தமிழ்நாட்டு எடப்பாடியாரும் நயினார் நாகேந்திரன் தானே இதுக்கு வழிநடத்தி செல்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த சில வாரங்கள்ல திரு விஜய கடுமையா விமர்சித்ததை பார்த்தோம். பட் ஆனா இப்போ இன்னைக்கு விமர்சனங்கள் மியூட்டடா இருக்கு. எதிர்வினைகள் இவங்க பேச, அந்த இது பேச. அப்படியே வைகோபாலசாமி இன்னைக்கு வைகோன்னு சொல்வாரு. அப்புறம் திமுக அறிவாலயத்துக்கு போக கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அகாமடேட் பண்ண முடியும். ஸ்டாலின் பேசுற பேச்சுக்கு உள்ளே போக கூடாது. இல்ல, இப்ப நீங்க அறிந்த வரையில திரு விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்றைய நிலையில இசைவும் இருக்கின்றது. அவர் வலுவான தான் முதலமைச்சர் ஒரு வலுவான கூட்டணி வேணும்னு நினைப்பாரு எடப்பாடியார். ஓகே, கரூர்ல அந்த பிரச்சனை யார் காப்பாத்துறது? எல்லாருமே அவர் மேல அம்புகளை விட்டார்கள். எடப்பாடியார் காப்பாற்றுறது. நீ அதை சொல்கிறேன். கரூர் நடந்த விஷயத்துல போது யாரு ரெஸ்கியூ பண்ணது? நயினாரும் எடப்பாடி தானே ரெஸ்கியூ பண்ணாங்க. எல்லா கட்சியும் அவரை கண்ணாபின்னான்னு பேசுறது இல்லையா? அதை அவர் உணரணும் இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினார் நாகேந்திரன் இவர்கள்லாம் திரு விஜய் இந்த கூட்டணிக்கு வருது நலம்னு நினைக்கிறாங்க. திரு பவன் கல்யாண் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். பவன் கல்யாண் என்டிஏ தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஓகே, எப்படி ஆந்திரத்தில் வெற்றி பெற்றாரோ பவன் கல்யாண் சார் இதற்கு ஏன் பவன் கல்யாண் முயற்சி செய்யறார்? Why is he the intermediate? இல்ல நாங்கதான் பவன் கல்யாண் சும்மா விடுவோமா? திமுக நாங்கெல்லாம் விரட்டப்பட்டனே அந்த ஸ்டாலினை சும்மா விடுவோமா? எனக்கு கோபம் அவங்க இருக்காதா? எனக்கு கான்ஸ்டைல் ஒருத்தர் ராஜேஸ்வராக இவர் யாரு? ஓகே, யாரியா? இந்த முயற்சி நடக்குது அப்படிங்கறீங்க. இந்த முயற்சி நடக்குது அப்படிங்கறீங்க. ஓகே, செந்தில் பாலாஜி யாரு? ஏவாவது நாங்க பூர்வமா மரபுரியா திமுக அசால்ட்டா ஊர்ல நீக்கப்பட்டாலும் அனுப்புனீங்கல்ல. ஓகே, சோ இந்த முயற்சி நடக்குது. இந்த ஸ்டாலினுக்கு பாடம் கற்பிக்கணுமா வேண்டாமா? ரைட், thank you. மர்மனை வச்சிட்டு விளையாடுறா. ஓகே, thank you very much மிஸ்டர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன். மேலும் இதுல தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள திரு பவன் கல்யாண் திரு விஜயை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அது அமித்ஷா விரும்புகிறார், நயினார் நாகேந்திரன் விரும்புகிறார். இந்த ஒருங்கிணைப்போடத்தான், அதுவும் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியான நிலையில, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையாத நிலையில இதற்கான அவென்யூஸ் ஓப்பன் ஆகி இருக்கிறது. திரு பவன் கல்யாண் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.